அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 13 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமர் படிச்சுக்கங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ இன்னைக்கு என்ன மாதிரி மார்க்கெட் இருக்கலாம் அப்படின்னா, நம்மளுக்கு எட்ஜஸ் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 23,500 நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்ம நிஃப்டி க்ளோசிங்க்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 150 பாயிண்ட் டிஃப்ரெண்டில் நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ 23,500ங்கிறது நம்மளுக்கு எஸ்டர்டே பிலோ எஸ்டர்டே லோக்கு கீழே நம்மளுக்கு ட்ரேட் ஆகுது. அப்போ கேப் டவுன் ஆகிறப்ப புட் செல்லர் பயப்படணும். ஓகேங்களா? புட் செல்லர் பயந்தால் மட்டும்தான் மார்க்கெட் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரில் கீழே வரும். புட் செல்லர் பயப்படல, இந்த எஸ்டர்டே லோக்கு எபோ இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு கா புட் செல்லர் பயப்படனா ஒரு சைடுவே மார்க்கெட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு ஒரு குருஷியலான சப்போர்ட் 23,500ங்கிறது. அப்போ அந்த இடத்துல தான் இப்போ மார்க்கெட் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிற மாதிரி நம்ம எட்ஜஸ் நிஃப்டி காமிச்சிட்ருக்காங்க. அப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி ஓப்பன் ஆகனொட்டி ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து நீங்கள் ஹை லோ வந்து மார்க் பண்ணிக்கணும். அதேமாதிரி ஓப்பனும் வந்து நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓப்பன் பிலோ இருக்கிறாங்க அப்படின்னா இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுக்கணும். ஓப்பன் எபோ இருக்கிறாங்கன்னா இந்த ஓப்பனுக்கும் லோக்கும் நம்மளுக்கு லோக்கும் டிஃப்ரெண்ட் வந்து கம்மியாக இருந்தாங்கன்னா இந்த லோவில் இருந்து தான் நம்மளுக்கு மார்க்கெட்டு ரேஞ்ச் வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை லோ வந்து மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு பிலோ ட்ரேட் ஆகிறாங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அது அதிகமாக இருக்கும். இல்லை இதுக்கு மேலே ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் இடையில ட்ரேட் ஆகுறாங்கன்னா ஒரு சைடுவே மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். அதுக்கேற்றாப்புல உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணணும். இந்த லோவை பிரேக் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு இந்த இடத்துல உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணுறப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணணும். இந்த ஹைக்கு மேலே போவாங்களா போக மாட்டாங்களா, இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டிலுக்கு ஹைக்கு எபோ இல்லை இந்த 15 மினிட்ஸ் ஹைக்கு எபோ போகல, லோக்கு பிலோ போகல, இது உள்ளாரே இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டு ஒரு சைடுவேக்குள்ள ரேஞ்ச் ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே நம்மளுக்கு இன்னைக்கு ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி ஃப்ரைடே வேறு மூவ்மெண்ட் வந்து இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் ஹை லோ பிரேக் பண்ணால் மட்டும்தான் ரேஞ்ச் க்ரியேட் ஆக போகுது. அது இல்லாமல் ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கோம். ஓப்பன் எபோ ஓப்பன் பிலோ அந்த ரேஞ்ச் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கிங்க. அப்போ மார்க்கெட் 23,500 பிலோ ட்ரேட் ஆகுறாங்கன்னா ஒரு சப்போர்ட் வந்து நம்மளுக்கு 23,400, நெக்ஸ்ட்டு 23,145 ஓகேங்களா? இது வந்து இன்றைக்கி சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இல்லை மார்க்கெட் மேலே போகிறாங்க, ஓப்பன் எபோ இருந்துட்டு மார்க்கெட் மேலே போகிறாங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு எபோ ட்ரேட் ஆகினா மட்டும்தான் நம்மளுக்கு மேலே போக முடியும். இல்லை அப்படின்னா மார்க்கெட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. மார்க்கெட்டு ஹைக்கு போகிறப்பெல்லாம் கீழே தான் விழுவதை ஒழிஞ்சு மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து அதிகமாக இல்லை. ஓகேங்களா? அப்போனா மார்க்கெட் ஹையில் போகிறப்ப இங்கே வந்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிக்கணும். ஒரு நம்ம ஸ்டெடியாக இருக்கணும். இந்த இடத்துல பை பண்ணலாமா இல்லை ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருதா அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்துல உங்கள் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 ஹவர் கேண்டில். 1 ஹவர் கேண்டிலையும் அதே தான். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டிலில் நீங்கள் அங்கே மார்க் பண்ணிங்கனாலும் இங்கே 1 ஹவர் கேண்டிலில் ஹை லோ மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஹை லோ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதேமாரி மேலே போகிறாங்க அப்படின்னாலும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு எபோ ட்ரேட் ஆகினா மட்டும்தான் மார்க்கெட் மேலே போக முடியும். இல்லை அப்படின்னா பிலோ வர்றதுக்கான தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ பிலோ வராங்க அப்படின்னா 23,400, 23,200 வச்சும் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இல்லை அப்படின்னா இன்றைக்கி ஒரு சைடுவே மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. இதில் செக் பண்ணி பாருங்கள். அந்த 15 மினிட்ஸ் கேண்டில் மார்க் பண்ணிக்கிங்க. ஹை லோ மார்க் பண்ணிவிட்டு ரேஞ்ச் வந்து அங்கேருந்து தான் கிரியேட் ஆக போகுது. அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். நன்றி.